ஒரு மனிதன் எந்த அளவு ஆழத்திற்கு செல்ல வேண்டும் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி குறிப்பிடப்பட்டிருக்கிறதான அந்த 47வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதில் ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அழைத்து கொண்டு ஆழமான ஒரு பகுதிக்கு செல்லுகிறார். அந்த பகுதியிலே போகும் பொழுது 3வது வசனம் சொல்லுகிறது, 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார், தண்ணீர் என் கணுக்கால் அளவு இருந்தது. 1000 முழம் என்பது 450 மீட்டர் அளவு, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவு. அதற்கு அடுத்தபடியாக 4வது வசனம் சொல்லுகிறது, என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார், அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது. பின்னும் இவர் என்னை 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார், அங்கு தண்ணீர் இடுப்பளவா இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார், அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியா இருந்தது, தண்ணீர் நீச்சாழமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. இந்த ஆழத்துக்கு உள்ளாக ஆண்டவர் ஒரு மனிதனை கொண்டு போகிறதை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதுமே ஆழம் ஒரு மிக முக்கியமான ஒரு மறைவு பொருள்கள் நிரம்பி இருக்கிற இடம். இந்த செய்தியினுடைய கரு எப்படி தோன்றினது என்று சொன்னால், இன்றைக்கு டேட் என்னங்க, 22ஆம் தேதி சீனாவில் ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு உண்டானது. எத்தனை பேருக்கு படித்தீர்கள் தெரியவில்லை. ஆழமான நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட மின்கசிவால் இடிபாடுகளில் சிக்கி 82 நபர்கள் அந்த நிலக்கரி சுரங்கத்தில் மாண்டு போனார்கள். 200க்கும் அதிகமான மக்கள் அதுக்குள்ளே சிக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்கு அந்த அரசாங்கம் எவ்வளவோ முயற்சிகளை எடுத்தும் அவரை காப்பாற்ற முடியவில்லை. ஆகவே இந்த 22ஆம் தேதி ஏற்பட்ட அந்த நிலச்சரிவை, அந்த புதைக்கப்பட்ட அந்த மக்களை குறித்து எண்ணும் பொழுது கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஏன் இவ்வளவு ஆழத்துக்குள்ளே சென்று இவர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து இப்படி உழைக்கிறார்கள் என்று நாம் யோசிக்கும் பொழுது, நாம் வேதத்தில் மாத்திரமல்ல உலகத்திலேயே நாம் பார்க்கும் பொழுது, ஆழம் ஒரு எண்ணி முடியாத அதிசயங்கள் நிறைந்த இடம். ஆழத்தில் தான் நீங்கள் விலை உயர்ந்த தங்கத்தை எடுக்க முடியும். ஆழத்தில் தான் கருப்பு தங்கம் என்று சொல்லப்படுகிற நிலக்கரியை வெட்டி எடுக்கிறார்கள். ஆழத்தில் தான் எண்ணெயும் முக்கியமான எரிவாயுக்களும் அதிலிருந்து எடுக்கிறார்கள். கடலின் ஆழத்தில் தான் விலையுயர்ந்த முத்தை எடுக்கிறார்கள். இப்படி ஆழத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற அதிசயங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே தான் யோனா சொல்லுகிறார், ஆண்டவரே ஆழத்திலிருந்து நான் உண்மை கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? நாம் மேலான மேட்டிடையில் இருக்கிறோமா, அல்லது கடலின் ஓரத்தில் நிற்கிறோமா, அல்லது ஆழத்தில் இருக்கிறோமா என்கிற ஒரு கேள்வியோடு இன்றைய செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடலை எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? எல்லாரும் பார்த்துருப்போம் இல்லையா? கடல் பிரம்மாண்டமானது, பல ரகசியங்களை உள்ளடக்கியது. நமக்கு தெரிந்ததெல்லாம் கடலும் கடல் அலைகளும். அதில் கால் வச்சா நமக்கு ஒரு விதமான ஒரு சிலிர்ப்பு உண்டாகும். ஆனால் அதில் ஆழத்தில் போய் விலை உயர்ந்த மீன்களை பிடித்து வருகிற மீனவர்களுக்கு தெரியும், கடற்கரை ஓரத்தில் இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும், முழங்கால் அளவு நினைக்கிற சந்தோஷத்தை காட்டிலும், இடுப்பளவிலே போகிற சந்தோஷத்தை காட்டிலும், நீச்சல் ஆழத்துக்குள்ளே போகும் பொழுதுதான் என் வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம், என் பிள்ளைகள் மிகவும் செழிப்பாய் இருக்க அற்புதமான ஆசீர்வாதங்களை பெற்று நான் கரை திரும்புவேன் என்று நிச்சயமான நம்பிக்கையோடு கூட பயணிக்கிறார்கள். நேற்றைக்கு ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அதில் ஒரு ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்க போகிறதான ஒரு கப்பலில் வேலை செய்கிற ஒரு நபர் கொடுக்கிறதான பேட்டி. கிட்டத்தட்ட 1 மாத கால அளவு அவர்கள் கடலுக்குள்ளே இருப்பார்களாம். ஆச்சரியமா இருக்கிறது. நாம் 2 நாள் டூர் போனாலுமே எப்படா வீடு வந்து சேருவோன்னு யோசனை பண்ணுறோம். காலையில் வேலைக்கு போனால் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும்னு யோசனை பண்ணுறோம். 1 மாதம் 15 நாட்களுக்கு மேலாய் 1 மாத கால அளவும் ஆழ்கடலுக்குள்ளே நின்று அவர்கள் தங்கள் வீடுகளை மறந்து, அவங்க சொல்கிற அந்த நபர் சொல்கிற ஒரு காரியம் என் கண்களை கண்ணீராய் நிரப்பினது. என்ன தெரியுமா? நாங்கள் இப்போ கடலுக்குள்ளே போகிறோம், எங்கள் குடும்பத்தாரெல்லாம் வந்து கையசைப்பாங்க. ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதற்கு பின்பாக எங்கள் சிக்னல் கட்டாயிடும். நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு எங்கள் குடும்பத்துக்கு தெரியாது. நாங்கள் திரும்பி வரும் வரை இந்த கடற்கரையை காலையிலும் மாலையிலும் என் மனைவியும் பிள்ளைகளும் வந்து பார்ப்பார்கள். போட்டு வந்துடுச்சா, அப்பா வராரா, எவ்வளோ மீன் எடுத்துன்னு வருவார்,
எங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளவு பொருளாதாரங்கள் சந்திக்கப்படும் என்று சொல்லி ஆவலோடு காத்திருப்பார்கள். நாங்கள் சில நேரங்களில் புயலை மாட்டிக்கொள்ளுவோம், சில நேரங்களில் கடல் கொந்தளிப்பில் மாட்டிக்கொண்டு கப்பலும் முழுகிவிடும், நாங்கள் கொண்டு வந்த மீனும் கொட்டிவிடும், எங்களுக்கும் நாங்களும் சிதறி போயிடும், உயிரே கூட போயிடும். ஆனால் ஒன்று, எங்கள் வாழ்க்கைக்காக, எங்கள் பொருளாதாரத்திற்காக நாங்கள் ஆழ்கடல் போக வேண்டியது, மீனை பிடிக்க வேண்டியது எங்களுடைய தொழிலாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ஆழ்கடல் என்பது மிகுந்த ஆச்சரியங்கள் நிறைந்தது. நீங்கள் 2000 சில்லறையில் ஒரு நிறுவனம் அட்லாண்டிக் பெருங்கடலில் முழுகப்பட்ட டைட்டானிக் கப்பலை ஆய்வு செய்யும்படியாக டூருக்கு கொண்டு போனாங்க. எல்லாருக்கும் அந்த டைமில் படிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட உலகத்தின் பெரிய பணக்காரர்கள், கோட்டீஸ்வரர்கள் 5 பேர் அந்த ஆழ்கடல் பயணத்துக்குள்ளே சென்றார்களாம். அது 4.5 கிலோமீட்டர் ஆழமுள்ள ஒரு பகுதி. அங்கே போனால் எவ்வளவு உறுதியான பொருளும் வெடித்து விடுமா. அதற்காக ஒரு நிறுவனம் பொறுப்பெடுத்து பல மில்லியன் டாலர்களை அதற்கு செலவு கொடுத்து அந்த ஆழ்கடலில் போய் அந்த ஆச்சரியத்தை, மூழ்கி இருக்கிற கப்பலை சுற்றுலா தலமாய் பார்த்து விட்டு வருவதற்கு போனார்கள். இடையில ஏற்பட்ட கடலின் அழுத்தத்தின் நிமித்தமாய், தண்ணீரின் அழுத்தத்தின் நிமித்தமாய் கடல் வெடித்து ஒரே செகண்ட்ல எல்லாரும் மாண்டு போனார்கள் என்று நம்ம தொலைக்காட்சியிலும் செய்திகளையும் நம்ம பார்த்திருப்போம். அப்போ ஆழ்கடல் என்பது, ஆழம் என்பது பல அற்புதங்களும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் ஆபத்துகளும் நிறைந்த இடம். ஆனால் ஒன்று தெரியுமா, அந்த ஆழத்திற்குள் போயிட்டு வந்தவர்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு சிறப்பானது என்பது. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை ஆழத்திற்கு நாம் சென்றிருக்கிறோம் இல்லையா? சில முடிவுகளை எடுக்கும் பொழுது நம்ம சொல்லுவோம், எவ்வளவு ஆழமானாலும் பார்த்துனங்க, எவ்வளவு காலமானாலும் நம்ம பார்த்துனோம். காத்திருக்கிற நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த இடத்துல இருக்கிறோம்? துவங்கின இடத்திலே நிறைய பேர் நின்று கொண்டு இருக்கிறோம். வெறும் கையை தட்டி பாட்டு பாடிட்டு காணிக்க போட்டு போகிற கூட்டங்கள் வெறுமனமே தொலைவிலே நின்று கடற்கரை ஓரத்தில் காலை நனைத்த கூட்டங்களாய் இருக்கிறோம். நான் ஆவிக்குள் ஆனேன், ஆண்டவர் என்னை பள்ளத்தாக்குகள், எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகளுக்கு கொண்டு போனார் என்று 37வது அதிகாரம் நீங்கள் எசேக்கியேல்ல வாசிக்கிறீங்க. அப்போ ஆண்டவருக்குள்ள நீங்க ஆழத்துக்கு போக போக நினைக்கும் பொழுதுதான் கர்த்தர் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையின் உயர்வையும் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேலுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தில் நான் வாசித்து கேட்டது போலவே ஆலயத்திலிருந்து ஒரு நதி புறப்படும். 3வது வசனம் சொல்லுகிறது, 1வது வசனம், வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருக்கிறது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்காய் இருக்கிறது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டது. இந்த புறப்பட்ட இந்த ஆறு, நீங்கள் சபை என்பது நிறைய பேர் நினைக்கிறோம், நாம் ஏதோ கிறிஸ்தவர்கள் ஆயிட்டோம், சபைக்கு போனோம், கையை தட்டணும், பாட்டு பாடணும் என்பதற்காக வருகிற கூட்டமாய் தயவு செய்து நினைக்க வேண்டாம். இது அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல. இது உங்களை நீச்சாளத்திற்கு கொண்டு போகிறதான தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற இடம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் உள் வாங்கணும். ஏதோ நம்ம எங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்முடைய நினப்பெல்லாம் எங்கேயோ இருக்கிறது. நாளைக்கு என்ன வேலை செய்யலாம், இந்த மாதம் செலவுக்கு என்ன பண்ணலாம், மூடி வச்சு வந்த மீன் குழம்பையும் கறி குழம்பையும் போன உடனே எப்படி சுட வச்சு சாப்பிடலாம், இதெல்லாம் இல்லை பிரதர். நமக்கு இங்கே வந்ததுக்கு, ஆண்டவர் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த நோக்கம் என்ன என்று சொன்னால், உங்களை இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணி கர்த்தர் உங்களை அனுப்ப விரும்புகிறார். வந்தவர்கள் அப்படியே போவதற்கு நாம் சபைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு வந்த பின்பு அடுத்த வாரம் வரை தேவ பிரசன்னத்தில் ஓடுவதற்கு தேவையான the energy of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை உங்களுக்குள்ள ஊற்றி அனுப்ப ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப தேவாலயத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு ஆழத்திற்கு கொண்டு சென்றது. இந்த நதி என்ன செய்யுமாம்? வசனத்தில் நான் வாசிக்கிறோம், 8வது வசனம், 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் திரளான விருட்சங்கள் இருந்தது. நோக்கி புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விடும். இது கடலில் பாய்ந்த விழுந்த பின்பு அது தண்ணீர் ஆரோக்கியம் ஆகும். இது எந்த கடல்ல போய் விழுந்தா சவக்கடல் என்று சொல்வார்கள், உப்பு கடல் என்று சொல்வார்கள். அந்த உப்பு கடல்ல விழுந்த பின்பு இந்த தண்ணீர் விழுந்ததினால் அந்த தண்ணீர் ஆரோக்கியமாகும். மாத்திரமல்ல, கீழே சொல்லுகிறது, இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெல்லாம், ஹல்லேலூயா,
போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. செல்லும் இடமெங்கும் செழிப்புதானே. சொல்லுங்க, செல்லும் இடமெங்கும் செழிப்புதானே. வறுமையா போதகரே, எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா? வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே எங்கள் ஆவியானவரே. வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹல்லேலூயா. அவர் வந்தால் அவர் போகிற இடமெல்லாம் ஆரோக்கியமும் செழிப்பும் இருக்கும். ரோமர் 11ஆம் அதிகாரத்தின் 33வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஆழம் எப்படிப்பட்டது? ரோமர் 11, ஆழ்ந்த தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அது எவ்வளவு ஆழம், அதை கண்டுகொள்வதற்காகத்தான் தேவ சமூகத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். உலகத்தில் நமக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது பிரதர். டிவிக்கு முன்னால் உட்கார்ந்தாலும் கைபேசியை கையில் எடுத்தாலும் மணி போகிறதே தெரியாது. ஆனால் தேவ சமூகம் என்பது ரொம்ப கசப்பும் கஷ்டமாய் நகர்கிற நேரமாக இருக்குது. அதை இனிப்பாய் மாற்றணும்னு சொன்னால் நீங்கள் தனியாய் வந்தால் முடியாது, உங்களோடு கூட தேவ ஆவியானவர் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் இருந்தால் உள்ளத்தில் ஒரு உற்சாகம், அவர் இருந்தால் கேட்கிற வார்த்தை அப்படியே அங்கீகரிக்கிற ஒரு மனநிலையை கர்த்தர் கொடுப்பார். சரி, இந்த ஆழங்களை குறித்து இன்றைக்கு ஒரு 5 காரியங்களை வேகமாய் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆழம் மிக அவசியம். எங்கெல்லாம் ஆழம் இருக்கணும், எதிலெல்லாம் ஆழம் இருக்கணும், ஆழத்துக்குள்ள போனா என்ன நடக்கும், வசனத்தில் வாசிக்கலாம். முதல் குறிப்பு, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை நான் வாசிக்கலாம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு ஒரே வசனம், என்ன நடந்தது? ஆழத்துல தள்ளி கொண்டு போய் உன் வலையை போடு. ஆண்டவர் சொல்றாரு, நீ நிற்கிறது கரைபா, நீ கொஞ்சம் தள்ளி ஆழத்துக்கு போய் உன் வலையை போடு. எப்படி அவன் கீழ்ப்படிந்தான்? எப்பொழுதுமே மீனவ சமூகம் ரொம்ப அன்பு நிறைந்த சமூகம், ஆனால் கோபம் நிறைந்தவர்கள். சண்டைன்னு வந்துட்டா அவர்களுக்குள்ளே காணப்படுகிற வைராக்கியமும் கோபத்தையும் யாராலையும் அடக்க முடியாது. பல காரியங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு மனிதன் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே நான் ராமுழுவதும் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி நான் செல்லுகிறேன் என்று கப்பலை உள்ள தள்ளின்னு போறான், போட்டை. ஏன் காரணம் கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு காரணம், அவர் போதகம் பண்ணினார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த அந்த இருமாப்புள்ள, அந்த கடினம் உள்ள, அந்த ரொம்ப உறுதியான அந்த இருதயம் உடைக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் தன்னை அர்ப்பணிக்க ஒப்பு கொடுத்தது. இவ்வளவு நாள் விசுவாசம் என்றால் என்ன தெரியாது, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும் என்பது தெரியாது. ஆனால் இப்பொழுது தெரிந்தது. சுற்றி நிற்ற ஜனங்கள் எல்லாம் அந்த வார்த்தையில உருகப்பட்டு கர்த்தருக்கு மகிமை செலுத்தினார்கள். இதை கண்ட மாத்திரத்தில் பேதுரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து இப்பொழுது நான் செய்கிறேன் என்று சொன்னார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த வலை கிழிந்து போகத்தக்கதாய், படகு அமிழத்தக்கதாய் திரளான மீன்களை பிடித்து அந்த கப்பலிலே ஏற்றினார்கள். இவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். கடந்த வாரத்தில் குடும்ப ஜெபத்தில் இதை நான் பிரசங்கித்தேன்னு நினைக்கிறேன். அப்ப திரளா அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு மிகுந்த ஆச்சரியம், இவனுக்குள்ள ஒரு ஆச்சரியம். உடனே சொல்றான், ஐயரே பாவியான என்னை விட்டு நீர் போய்விடும். அப்ப சொல்றாரு, இதுவரை பாவியாய் மீன் பிடித்திருந்தாய், இப்பொழுது பரிசுத்தவானாய் மனிதர்களை பிடிக்கிறவளாய் மாற்றப் போகிறேன். ஹல்லேலூயா. ஒரு சின்ன விசுவாசம், ஒரு சின்ன கீழ்ப்படிதல் ஆழத்திற்கு ஒரு மனிதனை கொண்டு போய் வலை வீசி திரளான மீன்களை பிடிக்க வைத்தது. அப்போ ஆழத்துல கொண்டு போனால்தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு காண்பிக்க முடியும். நீங்கள் மேலோட்டமான உங்களுடைய ஜெபம், மேலோட்டமான உங்கள் விசுவாசம்,
மேலோட்டமான உங்கள் ஊழியம் ஒரு நாளும் கிரியை செய்யாது. என கண்பான தேவ பிள்ளைகளே, சற்று நேரம் உங்களுடைய இருதயத்தை தேவனுடைய பக்கமாய் திருப்பி இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிற வண்ணமாய் நீங்கள் திரளான மீன்களை பிடிக்க தேவன் உங்களை பயன்படுத்துகிற கருவியாய் மாற்றுவார். நீங்க எப்பொழுதுமே நீங்க மீன் பிடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னா, அது ஒரு ஹாபியா எடுத்துப்பாங்க. ஒரு தூண்டில், 2 தூண்டில் எடுத்துன்னு போயிட்டு காத்திருப்பார்கள். அதுல ஒரு உணவை, அந்த தூண்டில் முள்ளில் ஒரு உணவை மாட்டி, ஒரு புழுவையோ அல்லது ஒரு உணவையோ மாட்டி போட்டு அந்த ஒரு மீன் கொத்தி அதில் மாட்டுகிற வரை காலத்தை விரயம் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவனுக்குள்ள அபிஷேகம் பெற்ற மனிதனுக்கு தெரியும், நான் தூண்டில மீன் பிடிக்கிறவன் அல்ல, வலை கிழிந்து போகத்தக்கதாய் கர்த்தர் என் மீனை கொண்டு வந்து என் கூடையை நிரப்புவார் என்று தெரியும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க செய்ய வேண்டியது, நாம செய்ய வேண்டிய என்ன தெரியுமா? நீங்கள் தூண்டில மீன் பிடிக்கிறவர்கள் அல்ல, கர்த்தருடைய நாமத்தினால் விசுவாசத்தோடு வலைகளை விரித்து மீன்களை பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புயல் வீசும், கடல் முழுகும், ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு வலையை விரிக்கிறனுடைய வலைகள் நிரம்பும். ஒரு கடற்பயணத்தில் கப்பல் போய் கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு மிகப்பெரிய கடல் கொந்தளிப்பு உண்டானது. உண்டான உடனே இந்த கடல்ல போய் கொண்டிருந்த அந்த கப்பல்ல இருக்கிற எல்லாரும் முழுக ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஒரு மனிதன் அதிலிருந்து தப்பி குதிக்கிறான். அவனும் முழுக ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு பயணி. அப்பொழுது எங்கிருந்தோ ஒரு லைஃப் போட் ஒன்று தூக்கி அவன் பக்கத்துல போடுறாங்க. கப்பல்ல இருந்த மாலுமி தூக்கி போட்டார். இவன் தப்பி தவறி பிடிச்சி அந்த லைஃப் போட்டு மேலே ஏறிட்டான். லைஃப் போட்டுன்னா தெரியல, பெரிய பெரிய கப்பலுங்கள சின்ன சின்ன போட் வச்சிருப்பாங்க. அது உயிர் காக்கும் சின்ன படகு அது. அப்ப அந்த லைஃப் போட்டில் ஏறிட்டான். ஏறி கொஞ்ச நேரத்தில் கடல் கொந்த ஆரம்பிச்சது, அலை அடிக்க ஆரம்பிச்சிருது. என்ன செய்வது தெரியல. இவனுக்கு ஒரு பெரிய பயம், நடுக்கடலில் இருக்கிறோம், நாம் எப்படி தப்பிப்போம்? இதோ ஏறி இருக்கும். இந்த லைஃப் போட்டு எதில் செஞ்சாங்க தெரியல, இது எப்போ முழுகும் தெரியல, இது எப்படி என்னை கரை சேர்க்கும் என்பது தெரியல. அவன் அங்கலாய்த்து கொண்டிருந்தான், பயந்து கொண்டிருந்தான். தண்ணீரை குடிக்க ஆரம்பிச்சான், உப்பு தண்ணீரை. இவன் அடுத்த கொஞ்ச நேரம் நான் உயிர் வாழ்வனா என்கிற சந்தேகத்தோடு கூட கண்கள் இருள ஆரம்பித்தது. அவன் கொஞ்சம் கொஞ்சமா மயக்க நிலைக்கு போய் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் கண்ணில அந்த லைஃப் போட்டு ஓரத்துல ஒரு கவர் இருந்தது. அந்த கவர் தண்ணீர் புகாத அளவுக்கு இருந்தது. அந்த கவருக்குள்ள ஏதோ ஒரு பேப்பர் இருந்தது. அந்த புக்கை அவன் போய் நகர்ந்து போய் அந்த லைஃப் போட்டில் இருந்த அந்த முழுகாத கிழியாத அந்த புத்தகத்தை பிரித்து படிக்க ஆரம்பித்தான். அதற்குள்ள எழுதப்பட்ட வாசகம், நீ உட்கார்ந்திருப்பது சாதாரண ஃபைபர் போட் அல்ல, இது லைஃப் போட், உயிர் காக்கும் படகு. இதை என்னென்ன மெட்டீரியல்ல செஞ்சிருக்கிறாங்க, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதில் எப்படி சேஃபாக நீங்கள் உட்காரணும், இதற்குள்ள ஒரு சின்ன ஒரு மோட்டார் பருத்தப்பட்டிருக்கிறது, அதை இயக்கினால் நீ எங்கே போகலாம் என்பதை குறித்து நீங்கள் முடிவெடுக்குவதற்கான ஒரு கருவியும் இதில் பொருத்தப்பட்டிருக்கிறது என்கிற எல்லா விலாவரியான அந்த செய்திகளும் அந்த புத்தகத்தில் எழுந்தது. அவனுக்குள்ள இப்பொழுது ஒரு நம்பிக்கை பிறக்க ஆரம்பித்தது. அவன் அந்த திசை காட்டும் கருவியை எடுத்தான், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு படித்தான். அவன் எந்த திசையில் இருக்கிறான்னு பார்க்குறான். எந்த பக்கம் கரை சீக்கிரமாய் போய் சேர்வது என்பதை குறித்ததான திசையை கண்டுகொண்டு உள்ளே இருக்கிற சின்ன மோட்டரை இயக்குறான். அந்த படகு இப்பொழுது வேகமாய் பயணித்து செல்லுகிறது. அவன் குறிப்பிட்ட அந்த கரை அடைந்தது. இப்பொழுது சொல்லுங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிறிஸ்தவம் முழுகுகிற சமயமோ மார்க்கமோ அல்ல, உங்களை உயிர் காக்கிறதான ஒரு லைஃப் போட். அதை நீங்கள் எப்படி படிக்கிறீர்கள், எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நாம நிறைய பேர் நினைக்கிறோம் இது ஒரு மதம், இது ஒரு மார்க்கம், இது ஒரு மதத்தை மாற்றக்கூடியதான ஒரு இயக்கம் என்று நினைக்கிறேன். இல்ல பிரதர், இது நமக்கு வாழ்வு கொடுக்கிற ஒரு போட். இது மரித்தாலும் அவனை உயிர்ப்பிக்கிற ஒரு போட், மரண தருவாயில் இருக்கிறவனை மீட்டெடுக்கிற போட், நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற போட், எல்லாவற்றையும் இழந்தவர்களுக்கு ஆதாரமாய் நிற்கிற போட். இது ஆண்டவரே பேசுகிற போட். ஹல்லேலூயா. இப்ப அந்த போட்டில் பயணிக்கிறோம் என்கிறதான உணர்வு நமக்குள்ள வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல மாலுமி அவர்தான், ஆலோசனை கர்த்தர் அவர்தான், நம்மை வழிகாட்டுகிறவர் தான், நமக்கு எதிர்காலத்தை அவர் நம்பிக்கைக்குரியவர்களாய் கொண்டு செல்லுகிறவரும் அவர்தான். அவரே நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் ஏற்ற காலத்தில் நீங்கள் நம்மை கொண்டு போய் விடுவார். ஆனா செய்ய வேண்டியது ஒன்று, நம்முடைய மாலுமி யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? எபிரேயர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் 1வது வசனம் சொல்லுகிறது,
சகோதரரே, நல்லா அண்டர்லைன் பண்ணீங்க, பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிற சகோதரரே, சகோதரிகளே, நாம் அறிக்கை பண்ணுகிற, இவ்வளவு நேரம் துதிச்ச, இவ்வளவு நேரம் ஆராதிச்ச, இவ்வளவு நேரம் மகிமைப்படுத்துகிற பிரதான அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா சொல்லலாம். வாசிங்க. ஆசாரியரும் ஆகிய, வருகின்ற நாட்களில் ஒரு செய்திக்கான குறிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இயேசுவை கவனித்து பார். அல்லேலூயா. நீங்க பார்க்க வேண்டியது என்ன? இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையா, இப்பொழுது இருக்கிற பிரச்சனையா, இப்பொழுது இருக்கிற போராட்டமா, இப்பொழுது இருக்கிற பலவீனமா, இப்பொழுது இருக்கிற கடன் பிரச்சனையா? இல்ல பிரதர், உங்களை சேர்த்து கொண்டு பத்திரமாய் சேர்க்கக்கூடிய மாலுமியை பார்க்க வேண்டும். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்ம தட்டி சொல்லணும், என்னை அழைத்தவர் ஒரு நாளும் இடையில என்னை கைவிடவே மாட்டார். நீ நம்பின எத்தனையோ பேர் உங்களை கைவிட்டு இருக்கிறாங்க. நீங்க நம்பின எத்தனையோ பொருட்கள் உங்களை கைவிட்டு இருக்கு. நீங்க நம்பின எத்தனையோ நபர்கள் உங்களை விட்டு போயிருக்கிறாங்க. நான் சொல்லட்டுமா, உன்னை அழைத்த தேவன் அழைத்த நாள் முதல் இந்நாள் வரை, ஏன் மரண பரியந்தம் வரை அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். ஹல்லேலூயா. இயேசு கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அவர் கைவிட மாட்டார், என்னோடு கூட வருகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு மலையே என் புருஷன் தான், என் ஆதாரமே என் மனைவி தான், என் எதிர்காலமே என் பிள்ளைங்க தான், ஏன் என் வாழ்க்கையின் வழிகாட்டே எங்கள் பெற்றோர்கள் தான். நான் சொல்லட்டும், அந்த வார்த்தைகள் எத்தனையோ குடும்பங்களிலே மாறி போய் இருக்கிறது. மனைவி வந்த உடனே பெற்றோர்களை மறக்கிற பிள்ளைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள், எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் அவர்களுக்குள்ள காணப்படுகிறதான வேற்றுமைகள். அன்பு தெய்வ பிள்ளையே, நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இந்நாள் வரை என் மேல கொஞ்சம் கூட கசப்பில்லாத ஒரு மனிதன் உண்டு என்று சொன்னால் நான் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். எத்தனை நான் தவறு செஞ்சாலும், எத்தனை முறை நான் அவரை விட்டு விலகி போனாலும் என்னை விட்டு விலகாதவர். ஆமென். என்னை ஒரு நாள் விட்டு கொடுக்காதவர், என்னை கைவிடாதவர், என்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்க உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, சீஷர்கள் கேட்கிறாங்க, டேடி ப்ளீஸ் இன்க்ரீஸ் அவர் ஃபேத், என்னுடைய விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ணுங்கள். நம்ம கேட்கணும், இப்போ இருக்கிற விசுவாசம் என்ன கடல் அளவு கொண்டு போயிருக்கு ஆண்டவரே, கால் நனைய வச்சிருக்கு, முழங்கால் அளவு கொண்டு வந்திருக்கு. இது போதாத ஆண்டவரே, என்னை இடுப்பின் ஆழம் அல்ல, என்னை நீச்சல் ஆழத்துக்கு கொண்டு போக இன்னும் என்னை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். நீங்க சோதிச்சு பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பது உங்களுக்கு புரியும். நிறைய நேரங்களில் நம்ம விசுவாசத்தின் அளவு குறையும் பொழுதுதான் அற்புதத்தின் அளவுகளும் குறைகிறது. நாம விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் ஒரு நாளும் அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து ஒரு நாளும் பின்வாங்குற தேவனே அல்ல. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, அவர் மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்து நிறைவேற்றாது. நான் ஆராதிக்கிற தேவன் சொன்ன வார்த்தையை செய்கிற தேவன், வாக்கினால் கொடுத்ததை கரத்தினால் நிறைவேற்றுகிற. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம், என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். ஒரு பிள்ளையினுடைய தகப்பன் சொல்றான், ஆமாண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு பிள்ளை பேய் பிடித்து கொண்டிருக்கிறது, அதை சீஷர்களிடத்தில் கொண்டு வராங்க. அந்த தகப்பன் வந்து சொல்றான், உங்கள் சீஷரால் இது கூடாமல் போயிட்டு. அப்ப ஆண்டவர் சொல்ற, அதை கூட்டிட்டு வா. எவ்வளவு நாள் இருக்கு? அது பிறந்த நாள் முதல் இருக்கிறது. அது எத்தனை வருஷம் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி. சில பேர் சொல்லுவாங்க, என் தலை மேல வச்சிருக்க பெரிய மலைங்க, அது அவ்வளவு பிரச்சனைங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் இயேசுவிடத்தில் கொண்டு வாங்க. வந்தார். ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறாயா? ஆமாண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்காக நீங்க செபிங்க. ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுள் உன் பிள்ளை சுகமாகும். சில நேரங்களிலே அந்த பகுதி இருக்கு, வாசிங்க பார்க்கலாம். சில நேரங்களில் மார்க் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம், பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். அந்த சொன்னால
அந்த பேய் என்ன பண்ணுமா, மேல வசனம் வாசிங்க, சில நேரம் அவைகளை கொண்டு வந்தார்கள். இல்ல அது மேல இருக்குமா, அவங்க அப்பா சொல்ல ஸ்டேட்மெண்ட், இந்த பேய் பிடிக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை சில நேரம் நெருப்பிலும் அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும். இப்ப ரெண்டும் முக்கியம், அண்டர்லைன் பண்ணீங்க. இப்ப ரெண்டு தான் ஒவ்வொரு மக்களையும் அநேக தரம் தள்ளிடுது. எப்ப பார்த்தாலும் நெருப்பு, எப்ப பார்த்தாலும் ஸ்மோக், எப்ப பார்த்தாலும் கையில செயின் ஸ்மோக்கர்ன்றாங்க. சில நேரம் நெருப்பிலேயும், சில நேரம் என்ன தண்ணீர், என்ன தண்ணீர்மா, குடிக்கிற தண்ணீரா, டாஸ்மாக் தண்ணீர். சில பேர் சொல்றாங்க 750 கடையை மூட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். சில பேர் குடிக்கிறவன் சொல்றான், நாங்க எங்கே போவோம், ஜீவனுள்ள தண்ணீர் போய்விட்டதே. எது வேணாலும் செய்யுங்க, கடையை மட்டும் மூடாதீங்க. சில நேரம் தண்ணீரிலேயும் அது அமிழ்த்து கொண்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவனுடைய விசுவாசத்தின்படி நடக்கிறவன் இரண்டையும் வெறுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம் பார்க்கலாம். சில நேரங்களை நாம கேட்கிறதான இச்சைக்கான அல்லது விரும்புகிற காரியத்திற்காக கிடைக்கவில்லை. கடைசி பகுதி வாசி, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால அது சித்திக்கிறது இல்லை, அப்படிதானே, அது வாய்க்காமலே போகிறது. அப்ப என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறது பெருசில்ல பிரதர், என் விண்ணப்பத்தை அவருடைய கரத்துல கொடுக்கணும். அப்போ ஆழமான இடத்திற்கு நம் வலையை வீச வேண்டும். ஆமென். இது எதை குறிக்கிறது, நம்முடைய விசுவாசத்தை குறிக்கிறது. ஒல்லையிலே சொல்லலாம், ஹல்லேலூயா. ஆழமான இடத்தில் வலை. இரண்டாவது காரியம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 47-48. சீக்கிரமாக லூக்கா 6ஆம் அதிகாரம் 47-48. கேட்டு அவைகளின்படி செய்கிற யாவரும், அடுத்த வசனம், ஒரு மனிதன் வீடு கட்ட ஆரம்பிக்கிறான். அவன் என்ன செய்யறான், ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல அஸ்திபாரம் போடப்பட்டு ஓப்பாய் இருக்கிறான். அந்த வீடு எப்படி இருக்குமா, பெருவெள்ளம் வந்து பெருவெள்ளம் சூழ்ந்து அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தேவ பிள்ளையே, கொஞ்ச நாளைக்கு முன்பாக உங்களுக்கு தெரியும், சென்னையிலே ஒரு பகுதி, என்ன பகுதிப்பா, ஒரு வீடு ஒன்று பெரிய பிளாட்ஸ் கட்டினாங்க. 2 பிளாட்ஸ் கட்டாங்க மௌலிவாக்கத்தில், முகலிவாக்கம். திடீரென்று பார்த்தா ஒரு பக்கம் அப்படியே சாஞ்சு போச்சு. பணம் கொடுத்தவங்கெல்லாம் இன்னும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுன்னு இருக்காங்க. அதில் நிறைய மக்கள் இறந்து போனதாக பரபரப்பான செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் அது விழுந்தது? ஆராய்ந்து பார்த்தபடி சொன்னாங்க, அது பேஸ்மெண்ட் போடப்பட்ட இடம் நல்ல இடம் இல்லை, அது சதுப்பு நிலம். ஆக்சுவலாக வீடு எப்படி கட்டுவாங்கன்னா, மலை பிரதேசங்களில் கடக்கால் நோண்டுவாங்க. கடக்கால் தெரியுதில்ல, நம்முடைய அஸ்திபாரத்துக்கு நோண்டுவாங்க. நோண்ட ஒரு இடத்துல டங்குன்னு இடிக்கும். என்னன்னு கேட்டால், கீழே பிளைனான பாறைகள் இருக்கும். அந்த பாறை மேலே இந்த பேஸ்மெண்ட் கல் எடுத்துன்னு போய் வச்சு அதன் மேலே கட்டடம் கட்டுவாங்க. இப்போ மண்ணாக இருந்தால் சரிஞ்சிடும். கல்லுக்கு மேலே போடப்பட்டதுனால அது எவ்வளவு காற்றடித்தாலும் மழை பெய்ந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அது அசையாமல் நின்று கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. நாம் எதன் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறோம்? இங்கே ஒரு மனிதனை சொல்லுகிறார்கள், அவன் பள்ளம் நோண்டி அந்த பாறைகளுக்கு மேலே அஸ்திபாரம் போடப்பட்ட புத்தி உள்ள மனிதனாயிருந்தான். எத்தனை பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் அது நிலைத்து நின்றது. இன்றைக்கு நீயும் நானும் எதன் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, அல்லாமல், கவனிங்க, நம்முடைய பேஸ்மெண்ட் த ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இயேசுவின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டவர்கள்.
நாம ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எபேசியர் 2:26 சொல்லுகிறது, ஏனென்றால் பேஸ்மெண்ட் மாத்திரம் அல்ல, நாம் போடப்பட்டிருக்கிற மூளைக்கு தலைக்கல் அவரே. வாசிக்கலாம். எபேசியர் 2:20. இருக்கிறீர்கள். ஆமென். நம்ம எல்லாம் ஒரு கட்டிடமாய் எழும்பி நிற்கிறோம் இல்லையா விசுவாசத்துல. பிரதர், நம்முடைய விசுவாசத்துல இன்னைக்கு நம்ம ஒரு வளர்ச்சி இருக்கிறோம். ஒரு அளவு ஆண்டவர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். இந்த விசுவாசம் எப்படி கிடைத்தது? இந்த உயர்வு எப்படி கிடைத்தது? நம்ம ஆராய்ந்து பார்த்தால் வேதமும் அதுல வாழ்ந்த அப்போஸ்தலருடைய ஊழியங்களும், அங்கிருந்து இங்க தோமா வந்தாரு, இங்கு ஊழியம் பிரபலமாக்கப்பட்டது, இங்கு இயேசுவை அவர் பிரசங்கித்தார், அதன் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு 2000 ஆண்டுகளாய் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு ஓட்டத்தில் நாம் நிற்கிறோம். இந்த அப்போஸ்தலர்கள், இந்த விசுவாசிகளாகிய உனக்கும் எனக்கும், நாம அப்போஸ்தலர்களால் வீடு கட்டப்பட்டிருந்தாலும் நம்முடைய மூளைக்கல் இயேசு கிறிஸ்துவே. the basement மாத்திரம் அல்லது மூளைக்கல் அவர்தான் நம்மை அசையாமல் பிடித்து கொண்டு இருக்கிறார். விசுவாசத்துல உறுதியாயிருப்போம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது 6ஆம் அதிகாரத்துல 48வது வசனம் வாசிக்கலாம். லூக்கா 6:48, ஆழமாய் தோண்டி. ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போகணும். மேலோட்டமா இருக்கிறோம். இன்றைக்கும் பல பேருக்கு வேதத்தை எடுத்தா எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல. எத்தனை வருஷம் விசுவாசியே? நான் 10 வருஷம் விசுவாசிங்க. அந்த இண்டெக்ஸ் தெரியல. சின்ன பிள்ளைங்க கரெக்டாக சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கிறதுனால, இல்லை டீச்சருங்க நல்லா கற்றுக் கொடுக்கறதுனாலயே தெரியல. ஆனால் இன்றைக்கும் இந்த வேதத்தை நாம் நேசித்தால் தானே வாசிக்க முடியும் இல்லையா? இதை எடுத்துன்னு வரோம். நல்லது பிரதர், நீங்கள் எங்கே போகிறீங்க? உங்களை பார்த்தோன்னே தெரியுது, வெள்ளை சட்டை போட்டிருக்கீங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க? பைபிளை கையில் வச்சுருக்கீங்க. எங்கே போகிறீங்க? ஆலயத்துக்கு போகிறீங்க. குட். இதை குறித்து யாராவது உன்னிடத்துல கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? இல்லை எங்கள் பாஸ்டர் கேளுங்க. பிரதர், பாஸ்டர் நான் வானத்தில் இருந்தா குச்சாரு இல்லை. அவருக்கு இருக்கிற அதே ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு அதை காட்டிலும் மேலாய் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ என்ன செய்யணும்னா, பல சபைகளில் நான் கண்டிருந்த உண்மையான சாட்சியை சொல்லுகிறேன். எத்தனையோ சபை ஊழியர்களை காட்டிலும் விசுவாசிகளில் பலர் வேதத்தில் ஆழத்துக்குள்ளே போனவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நான் ஆச்சரியப்படுகிற விஷயம். அப்ப வேதத்தை எவ்வளவு நேசிக்கிறாயோ அவ்வளவு வேதத்தின் ஆழத்துக்குள்ள உங்களால போக முடியும். இப்போ இந்த வேதத்தை படிக்க தான் இதற்கு உள்ளே அவர்கள் பட்ட பாடுகள், வேதனைகள், அனுபவங்கள், சாட்சிகள் இதெல்லாம் பார்த்து கர்த்தர் நம்மை சரிப்படுத்துவார். அப்போ அவங்க பட்ட பாடுகளுக்கு நேராய் நாம பட்ட பாடுகள் கொஞ்சம். அல்லேலூயா. கொஞ்சம் பிரதர். ஒரு சகோதரி ஒரு யூடியூப்ல பேசினாங்க, ரொம்ப உருக்கமாக இருந்ததுங்க. இப்போ அதை சொல்வதற்கு என்ன சொல்றது, இது சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம உணரக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப வசதியான ஒரு சிஇஓ இருக்காங்க. ஒரு நாள் ஆட்டோவில் போயிருக்காங்க. ஆட்டோவில் போகும்போது அந்த ஆட்டோக்கார கூட இவங்க பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தை நடந்த உடனே திடீரென்று இந்த பர்சனல் லைஃப்பை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆட்டோக்காரர் தன்னுடைய லைஃப்பை சொல்கிறார். பிரதர், நாங்கள் வாழ்ந்த குடும்பம், பல லட்சக்கணக்கான சொத்துக்கள் எங்களுக்கு இருந்தது. ஆனால் இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறோம். அந்த அம்மா கையில் சொல்கிறாங்க. காரணம் கேட்டால், திடீர் என்று எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் வந்துட்டுது. இந்த கேன்சரை சுகப்படுத்துறதுக்கு எத்தனையோ லட்சங்களை நான் செலவு பண்ணேன். என் சொத்துக்களை எல்லாம் விற்றுட்டேன். எதுக்காக அந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, அவங்க நைட் டியூட்டி முடிச்சுட்டு வராங்க. காலையில் தூக்க கலக்கம், அவங்க கண்ணு அசந்திருக்கு. ஏன்பா தூங்கலையாண்ணா? இல்லைங்க, காலையிலேருந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏன் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? முடியாது, இது காலையில் இந்த பணத்தை சம்பாதிச்சு போய் நான் ஹாஸ்பிட்டலில் கட்டணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்த இந்த பேச்சுகள். அவர் சொல்கிறாரு, எவ்வளோ லட்சங்களை செலவு பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மாவுக்காக. என் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டேன். எப்படியாவது இன்னும் சில மாதங்கள் அல்லது சில வருடங்கள், அல்லாவிட்டால் அவங்க உயிரோடு இருக்கிறவர்களும் இந்த வழி தெரியாமல் அவர்களை நான் வாழ வைக்கணும். அதற்காக நான் என்னுடைய தூக்கத்தை, என் வாழ்க்கையை, திருமணம் பண்ணிக்கல, என் வாழ்க்கையை, என் எதிர்காலத்தை எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்கள் அம்மாவை நான் எப்படியாவது காப்பாற்றணும். ஒரு நல்ல உணர்வுள்ள ஒரு நல்ல மகனுடைய கூற்று அது. அன்புக்குரிய தெய்வ பிள்ளையே, எப்படி இந்த உணர்வு, எப்படி இந்த அன்பு, எப்படிப்பட்ட இந்த நேசம் வருகிறது என்று சொன்னால், அவர்கள் மேலே வைத்திருக்க அளவில்லாத ஆழமான அன்பின் நிமித்தமாய் வருகிறது. நாம் தேவனை நேசிக்க நேசிக்க
அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் படிக்காமல் தூங்கவே முடியாது, படிக்காம சாப்பிட முடியாது, படிக்காம நம்ம வெளியே கிளம்ப முடியாது. ஏதாவது ஒரு வாக்கை ஆண்டவர் எனக்காக இந்த நாளில் வைத்திருக்கிறார் என்று நாம் படித்து விட்டு செல்லுகிறவர்களாய், படித்து விட்டு எழும்புகிறவர்களாய், படித்துட்டு படுக்கிறவர்களாய், படித்து விட்டு வேலையை ஆரம்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களில் அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் நான் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம படிக்க தெரியல என்பதெல்லாம் இல்லை பிரதர். எதையாவது ஒன்றை கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு என் இருதயத்தில் வையுங்கப்பா. இன்றைக்கு நான் போக போறேன், நான் சந்திக்கிற நபர்களிடத்துலலாம் அந்த வார்த்தை பேசணும், நான் போகிற இடங்களெல்லாம் என் காரியங்கள் கைக்கூடி வரணும், நீர் என்னோடு பேசும். மனுஷன் பேசுறதை காட்டிலும் கர்த்தர் பேசுகிறதை விரும்புகிறவர்கள், ஆழத்துக்குள்ள தங்களுடைய அஸ்திபாரத்தை போட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல நம்முடைய அஸ்திபாரத்தை வைப்போம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அது பெருவெள்ளம் வந்தாலும், இங்க 3 காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமழை, பெருவெள்ளம், காற்று. பெருமழை மேலே இருந்து வருகிற பிரச்சனை. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, வான மண்டலங்களின் பொல்லாத சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. அப்ப மேல இருந்து வர பிரச்சனை, கீழே இருந்ததான பெருவெல்லம், மனிதர்களோடு இடத்துல வருகிறதான பிரச்சனைகள், எதிர்பாராத ஏற்படுகிறதான குழப்பங்கள், வியாதிகள், மரணங்கள் நம்மை நெருக்கும் பொழுதெல்லாம் நான் அசைக்காமல் இருப்பதற்கு காரணம் என் அஸ்திபாரம் இயேசுவின் மேலே இருப்பதினால். அல்லேலூயா. எப்பக்கம் பிரச்சனை சூழ்ந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் நான் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. அல்லேலூயா. ஆனந்தமே இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் பெறுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் பெறுவோம். என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா? ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே ஒரு லைன் தாங்க. இது பழைய பாடல், நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற பாடல். நீ யார் மேல நாட்டப்பட்டிருக்கிறாய்? நீ நம்புகிற வேலையா? கைவிட்டுரும். நீ நம்பின பணமா? கைவிட்டுரும். நீ நம்புகிற உடல் பலமா? கைவிட்டுரும். நீ நம்புகிற உறவுகளா? அவர்கள் கைவிட்டுவார்கள். நீங்க சொல்லுங்க, என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது. ஆமென். என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. சொல்லுங்க, என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் நான் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. அல்லேலூயா. ஆனந்தமே இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் பெறுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் பெறுவேன். என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, என்ன அசைக்க முடியாது. அவங்க எதை நம்பி சொல்றாங்கன்னு தெரியல பிரதர். பணத்தை நம்பியா? வச்சிருக்க கோல்டை நம்பியா? வச்சிருக்க பேங்க் பேலன்ஸை நம்பியா? செய்யற வேலையை நம்பியா? நீயும் நானும் சொல்லணும், இவை எல்லாம் அந்த உலகத்துக்குரியது, அழிந்து போயிடும். நான் நம்புகிறது என்னை உண்டாக்கின, உருவாக்கின, ரட்சித்த, இதுவரை நடத்தி வருகிற, இனிமேலும் நடத்த போகிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த அஸ்திபாரத்தை இன்னும் ஆழமா நோண்டி அவர் மேல நீங்க உங்க அஸ்திபாரத்தை போட்டுட்டீங்கன்னா ஒரு நாளும் எப்பக்கும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஆழத்தில அஸ்திபாரம். 3வது காரியம், நெகேமியா 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். எதன் ஆழம் நமக்கு தேவை? வாசிங்க. நடந்தார்கள். கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்து, அண்டர்லைன் பண்ணீங்க, அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டு விட்டார். அல்லேலூயா. உன்னை தொடர்ந்த உன் சத்துருக்களை, உன்னை தொடர்ந்த உன் பிரச்சனைகளை, உன்னை தொடர்ந்த மனுஷிக ஆவிகளை கர்த்தர் ஆழங்களிலே போட்டு விட்டார். யாத்திராகம புத்தகம் 15வது அதிகாரத்தில் அதுதான் வாசிக்கிறோம். அன்பு சகோதரி எழுந்து நின்றா மிரியாம்.
எடுத்தா கிண்ணறத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தா, என் சத்துருக்களை ஆழிக்குள்ளே அமிழ்த்து போட்ட தேவனுக்கு கொடான கொடி நன்றி என்று சொன்னாலாம். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களை, உனக்கு விரோதமாய் எழும்புகிற பிரச்சனைகளை, உனக்கு விரோதமாய் எழும்புகிறதான மனிதர்களுடைய பொல்லாத கிரியைகளை கர்த்தர் ஆழத்தில் போட அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் கைகளை தட்டி வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசமா சொல்லுவோம், எனக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதத்தையும் வாய்க்காமலே போக அவரால முடியும். ஹல்லேலூயா. யாத்திரையாகமம் 15:5 சொல்லுகிறத வாசிக்கலாம். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, அவர்கள் அமிழ்ந்து போனார்கள். உனக்கு ஒரு வழியாய் வருகிறவர்கள் சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி நீங்கள் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உனக்கு எதிராக எந்த சூழ்ச்சிகளும் உங்களை மேற்கொள்ளாது. ஆமென். ஹல்லேலூயா. மொர்தெகாய்க்கு விரோதமாய் நிறுத்தப்பட்ட உயரமான தூக்கு மரத்தை எவன் ஆயத்தம் பண்ணினானோ, எதற்காக ஆயத்தம் பண்ணினானோ, எந்த சூழ்நிலையில் ஆயத்தம் பண்ணினானோ, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் காரியத்தை வாய்க்க மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா யாராவது எழும்பினால்னா நீங்க அமைதியா இருங்க, கர்த்தர் காரியத்தை மாற்றி ஆழத்தில் அவங்களை தூக்கி போட முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்க கொஞ்சம் ஆமானுடைய நிலைமை யோசிச்சு பாருங்களேன். ஆமானுடைய சூழ்நிலைய, அந்த மரத்தை உண்டு பண்ணிட்டான், தூக்கு தொங்கிக்கின்னு இருக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில போவான், ஆஹா இந்த தூக்கு மொர்தெகாய்க்கு, இந்த தூக்கு என் சத்துருக்கு, இந்த தூக்கு எனக்கு மதிப்பு கொடுக்காதவனுக்கு நான் ஆயத்தம் பண்ணினது. நாளைக்கு இந்நேரம் இதுல மொர்தெகாய் தொங்குவான், நாளைக்கு இந்நேரம் என் சத்துரு இதுல தொங்குவான், நாளைக்கு இந்நேரம் ராஜாவுடைய அதிகாரம், ராஜாவுடைய ஆணை வெளிப்பட்டிருக்கும். நினைச்சது ஒண்ணு பிரதர், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் பட்சத்திலிருந்து நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. உண்டு பண்ணின அந்த தூக்கு மரத்துக்கு நேராய் மறுநாள் காலையில ஆமானின் தலை உயர்த்தப்பட்டது. மொர்தெகாய் அதை உயர்த்தி பார்த்தான். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் ஆழத்தில் அவர் மூழ்கி போட பண்ணுவார். ஆமென். 106வது சங்கீதத்தின் 9, 10, 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 106வது சங்கீதம். சரி, யாத்திரையாகமம் 23:27 வாசிங்க. 23:27 யாத்திரையாகமம் 23:27. ஆண்டவர் சொல்லுகிறார், செய்வேன், கலங்கடித்து உன் சத்துருக்களை எல்லாரையும். ஆமென். ஹல்லேலூயா. அப்பன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எழும்பி நின்று நடக்கும் பொழுது உங்கள் சத்துருக்கள் அவர்கள் முதுகை காட்டி ஓடி போவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேராய் நிற்கவே முடியாது. யாரா இருந்தாலும் கர்த்தரின் கோபத்துக்கு தப்பிக்கவே முடியாது. ஆக கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று சொன்னால் உங்கள் சத்துருக்களை ஆழத்தில் அமிர்த்த அவரால முடியும். ஆமென். லேவியராகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் அவர்கள் விழுவார்கள். நீங்க சும்மா இருப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சும்மா இருங்க, உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் அவர். ஆமென். சத்துருக்கள் எவ்வளவு பெருகினாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஏனென்றால் யுத்தம் செய்கிறவர் கர்த்தர் அவரே. ஆமென். சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகினதோ சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியதே, இச்சகம் பேசியோரை அடக்கினீரே. கர்த்தருக்கு முன்பாக எழும்புகிற எல்லா மனிதர்களையும் கர்த்தர் மடங்கடித்து உங்களுக்கு முன்பாக விழச் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் பயப்படாம போங்க.
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்கள் சத்துருக்களை ஆழங்களிலே போடுவார். 4வது காரியம், மார்க் 4ஆம் அதிகாரம் வாசிங்க 5வது வசனத்தை. மார்க் விழுந்தது ஆழமான மண் இல்லாததனால் அது வேர் கொள்ள முடியவில்லை. 17ஆம் வசனம், தங்களுக்குள்ள வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள், பின்பு உண்டாகும் பொழுது. பாருங்க, இங்க ஒரு விதைக்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் குறிப்பாய் ஓமையாய் சொல்லுகிறார். சில விதைகள் வழி அருகே விழுந்தது, சில விதைகள் கற்பாரின் மேலே விழுந்தது, சில விதைகள் முட்செடியிலே விழுந்தது, சில விதைகள் நல்ல இடத்துல விழுந்தது. இப்போ கற்பாரின் மேலே விழுந்த விதையை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கு விதை விழுந்தது, கொஞ்சம் ஈரம் இருக்கதான் செய்யும், அது கொஞ்சம் வேர் பிடிக்க தான் செய்யும். ஆனா அது கொஞ்ச நாள்ல ஆழம் இல்லாதபடினாலே, மண் இல்லாதபடினாலே அது வதங்கி போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மரமானால், நீங்கள் செடியானால், நீங்கள் பலுகி பெருகி கனியை கொடுத்து பூமியை ஆசீர்வாதமாய் நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய கரங்களில் நாட்டப்பட்டவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயம் பலன் தருகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி பலன் தரவில்லை என்று சொன்னால் நம்முடைய வேறு ஆழமா போகலன்னு அர்த்தம். இந்த வேறு ஆழமாய் போகாததற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏனோ தானோ என்று வேதத்தை கேட்கிறவர்களாய், விசுவாசிக்காதவர்களாய், அதுல உறுதியற்றவர்களாய், ஈரமில்லாதவர்களாய் இருக்கிறபடினாலே, நமக்குள் வேர் இல்லாதபடினால் நாம் கேட்ட வசனங்கள் பலன் தரவில்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு பலிக்கவில்லை, நாம் வளர்வதற்கு முன்பாகவே காய்ந்து போகிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஓங்கி வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு மார்க் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். விழுந்து ஓங்கி வளர்ந்த அவை 30, 60, 100 பலன் தர வேண்டும். அப்படிதானுங்களே, ஆண்டவர் நம்மை அழைத்ததற்கு நோக்கமே நீங்கள் ஒண்டியா இருக்க அல்ல, நீங்கள் கனி இல்லாத அத்தி மரத்தை போல நீங்கள் வெறும் இலைகளாய் இருக்க ஆண்டவர் அழைக்கவில்லை. நீங்கள் வெறுமனமே பெரிதாய் வளர வேண்டும் என்று அழைக்கவில்லை. நீங்கள் ஓங்கி வளர வேண்டும், அதுல 30, 60, 100 கனிகள் நிறைந்து மற்றவர்களை மகிழ்விக்க ஆசீர்வாதமாய் கர்த்தர்களை மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. நான் அப்பப்போ சொல்ற ஒரு வார்த்தை, என்னை ஆசீர்வதியும் என்று நீங்கள் ஜெபிக்காதீங்க, அது ஒரு தவறான ஜெபம். என்னை ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற்றுங்க. ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டால் நான் ஆசீர்வாதமா இருப்பேன், என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கும். ஆனால் என்னை ஆசீர்வதிக்கிறவனாய் மாற்றுங்க. எனக்குள்ளிருந்து புறப்படுகிற யாவும் போகிற இடங்களில் எல்லாம் ஆரோக்கியம், சந்தோஷத்தை கொடுக்கணும். நீங்க செல்லுகிற இடங்களில் எல்லாம் மகிழ்ச்சியை தரணும். கர்த்தர் உங்களை ஆயிரங்களுக்கு தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்தில் இப்படி ஜெபிக்கணும். என் நாடும் என்னுடைய ஆழமான அன்பு ஆண்டவருக்குள்ள படர படர, அவருக்குள்ள இருந்ததான அந்த நீரை, அவருக்குள்ள இருந்ததான அந்த சுபாவத்தை, அவருக்குள்ள இருந்ததான அந்த அன்பை, அவருக்குள்ள இருந்ததான அந்த சாரம்சத்தை நான் இழுத்து என்னை வெளிப்படுத்தி எனக்குள்ள அவரை நான் வெளிப்படுத்துகளாய் இருப்பேன். சொல்றது நிறைய பேர் புரியல. மதிய நேரம் சோத்திரம். நீங்கள் கர்த்தருக்குள்ள வேர்கொள்ள உங்களுடைய வேர்களிலிருந்து புறப்படுகிற தண்ணீர் நிறைந்த சுவையுள்ள கனிகளை கொடுத்து பூமியில் தேசத்து ஜனங்களை மகிழ்ச்சிக்குள்ளாய் நடத்துகிறதா இருக்கும். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 37, 31 சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரத்தின் 31வது வசனம். யூத வம்சத்தாரே, கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஆமென். நீங்கள் யாரை பற்றி இருக்கிறீர்கள் அந்த கனி வெளிப்படும். சில பேரு, தம்பி கவனி, ஹலோ, நீங்கள் யாரை அதிகமாய் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் சுபாவம் உங்களுக்குள்ள வெளிப்படும். சில பேர் பார்த்தீங்களா, இப்போ குறைஞ்சிருக்கா என்னன்னு தெரியல, சினிமாவை பார்ப்பாங்க, அந்த ஹீரோ என்ன ட்ரெஸ்ஸை போட்டிருக்கானோ அதே மாதிரி போடுவாங்க. அவன் எப்படி தலையை வச்சிருந்தானோ அதே மாதிரி முடி வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷங்களுக்கு முன்பாக ரஜினிக்கு இந்த பக்கத்தில் சொட்டை விழுந்துச்சு. ரஜினிகாந்த் தெரியல, சூப்பர் ஸ்டார். உடனே நல்லா முடி இருக்கும்ல, அந்த
பார்பராண்ட போயிட்டு இந்த இடத்துல பிளேடு வச்சு வச்சுப்பான், இந்த இடத்துல பிளேடு வச்சுப்பான். அடா பாவி, என்னடா கேட்டான், என் தலைவனுக்கு சொட்டை விழுந்தது, எனக்கும் சொட்டை விழுந்தது. அவரை போல அந்த ஹீரோயின் என்ன கலர் பிளவுஸ் போட்டிருக்காங்க, மேட்சிங் பிளவுஸ், எந்த கடையில் தைச்சாங்க, எவ்வளோல தைச்சாங்க. இப்போ அது ஒரு ஹாபி. நீங்கள் நிறைய பெண்கள், நான் இப்போ யாரும் நீங்கள் அப்படி ட்ரை பண்ணாதீங்க. பெண்களுடைய எடுத்து பார்த்தீங்கன்னா மீஷோவும், அந்த ஆப்பு சொல்கிறேன், மீஷோ ஆப்பு, வேற என்னம்மா, மித்ரா, அமித்ராவா, மித்ராவா, டேய் நல்ல புள்ள நினச்சின்னு இருக்கிறேன். சரி, இந்த ஆப்பு நிச்சயமாக இருக்கும். அது இல்லாமல் அதை நோண்டின உடனே வித்தியாசமாக வருது. புடவையும் உள்ளே இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் ஒன்று தெரியுமா, ஒருத்தர் கூட வாங்கணும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. வாங்கி பார்த்தா இருட்டில் பொண்ணு பார்க்க போனவனும் வெளிச்சத்தில் தாலி கட்டணும் மாதிரி ஆகிடும். பார்க்கும்பொழுது அழகாக தான் இருக்குது, கையில் வந்தால் தான் தெரியுது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நிறைய பேர் வாழ்க்கையில் ஏமாந்து போயிருக்கிறாங்க. சரி, நேரம் ஆயிடும். அப்போ பாருங்க, வேதம் சொல்லுகிறது அதை போலவே, நீ யாரை வேர்பட்டிருக்கிறா அதை போலவே. ஹீரோ என்ன பண்றாரோ அதை பண்ணும். சில பேர் பார்த்தீங்கன்னா, பழைய பாஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க சபையில் பிரசங்கம் பண்ண சொன்னா, இயேசு அழைக்கிறார் இப்படி பேசும்பொழுது தினகரைய குரல் மாதிரி தெரியல. அப்போ பிரசங்கத்தை கேட்குறவங்களுடைய நிலைமை என்ன வரும்? ஒரு காலத்தில் தினகரையா மாதிரி பிரசங்கம் பண்ணணும். அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறந்து நீ ஆண்டவராண்ட கேட்டிங்கன்னா, ஆண்டவரே நான் தினகரை மாதிரி பிரசங்கம் பண்ண சொல்லுவார், எனக்கு ஒரு தினகரன் போதும், எனக்கு நீ வேண்டும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எனக்கு நீ வேண்டும், உன் பேர் சொல்லுங்க, நீங்கள் தான் வேண்டும். சில பேர் மோகன் சிலாசரஸ் மாதிரி, சில மாதிரி இயேசு கூட வருவார் பெக்மன் சாயா மாதிரி அப்படியே ஆக்ஷன். அவர் ஒன்று போதுங்க, உலகத்தை கலக்கினவர். ஆமென். நீங்க உலகத்தை கலக்க உங்க ட்ரெண்ட் வேணும். நீங்க மற்றவர்களுடைய சாயலை தரித்திருக்க தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. அல்லேலூயா. பாருங்க, அப்பா மாதிரி இருக்கிற முட்டை கண்ணை வச்சு சில ஒய்ஃபுக்கு திட்டுவாங்க தெரியுமா? கணவரை திட்ட முடியாது. ஆண்டவர் கொடுத்துருக்கிற அருமையான கருவி பிள்ளைகள். பிள்ளைகளை பார்த்து தூங்கு மூஞ்சி பிறந்தவனே. இப்போ யாரை திட்டுறாங்க? தூங்கு மூஞ்சி அவன். அப்போ சாக்கிட்டு திட்டுவது இல்லையா? ரைட். அப்போ நீங்க யாரை சார்ந்து இருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் பல பரிசுத்தவான்கள் தோன்றலாம், பல தீர்க்கதரிசிகள் தோன்றலாம், பல அற்புதங்களை செய்கிறவர்கள் தோன்றலாம். அவங்கள மாதிரி நான் இருக்கணும், அவங்கள மாதிரி இயேசுவின் நாமத்தினால் இதெல்லாம் என்னது? அது அவங்கவுங்க ஸ்டைலு. ஆனால் நீயும் நானும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஸ்டைல் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நீ அங்கே போயிட்டேன்னா அங்கிருந்து நீங்கள் இயேசுவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. பலாமரம் மாதிரி சில பேர் பார்க்குறாங்க, சில பேர் முந்திரி பழம் மாதிரி பார்க்குறாங்க. அவர் எல்லா கனிகளும் நிரம்பின ஒரு விருட்சம். ஹல்லேலூயா. அதில் தான் பலாப்பழம் தோன்றும், அதில் தான் ஸ்வீட்டான வாழைப்பழம் வரும், எல்லாமே வரும். அப்போ ஆண்டவர் உனக்கு ஒரு கனியை கொடுத்து உன்னை பிரகாசிக்க செய்வார். அப்போ நீங்கள் யாரை பற்றிக்கணும்? ஒரே ஒரு பலாமரத்தை சார்ந்து வாழக்கூடாது பிரதர், என் இயேசுவை நான் சார்ந்து வாழ வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 12:12 நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். அப்போ ஆழத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுடைய வேர் கனி கொடுக்கிறதா இருக்கும். ஆழத்துக்குள்ள போகிற அனுபவமா இருக்கும். நம்ம ஆழமான வேர் பிடித்து அதை இயேசுவை பற்றி கொண்டதா இருக்கணும். இப்போ சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ரோட்ல நடுவாங்க, பெரிய காற்றடிச்சா விழுந்துரும். மலை மேல இருக்கிற மரங்கள் எல்லாம் விழுறது ரொம்ப கஷ்டம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வேர் மண்ணை பிடிச்சில்ல, பாறைகளை பிடித்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் இயேசுவின் பாறை பிடித்து கொண்டால் எத்தனை போராட்டங்கள் காற்றடிச்சாலும் நீங்க சாயவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. எத்தனை துன்பம் துயரம் வந்தும் கர்த்தரை தேற்றிடும்
எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். அவருடைய வேதத்தின் ஆழத்துல அதை சாரம்சத்தை உரிய நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா இதுல சொல்லாத உபத்திரம் இந்த பூமியில வந்ததே கிடையாது. இதுல சொல்லாத வியாதி வந்தது கிடையாது. இதுல சொல்லாத பாடுகள் வந்தது கிடையாது. இதுல சொல்லாத மரணங்கள் இல்லை. ஆகவே இதை தாண்டி ஒரு பெரிய அற்புதங்கள் நடக்க போறது இல்லை. அதனால கர்த்தருடைய வசனத்தில் வேர் கொண்டவன் அதிலே வளர்கிறோனாயர். கடைசியாய் ஒன்று நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மீகா 7வது அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்கள் அனைத்தையும், நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்யற அடுத்த காரியம் என்ன தெரியுமா? அடுத்த காரியம் மேல வராதபடி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களுக்குள்ள போட்டுருவார். ஆமென். ஏசாயா 38:17 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை எல்லாம் என் முதுகுக்கு பின்னால் நான் எரிந்து விட்டேன். 103:12 வசனம் சொல்லுகிறது, சங்கீதம், உன் பாவங்களை எல்லாம் மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரம் இருந்ததோ அவ்வளவு தூரமாய் அதை எரிந்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். நான் 5வது காரியம், நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆழத்துல போட்டு மன்னிக்கிறவர் அவர். ஆமென். நாம அப்படியே இருதயம் என்கிற பலகையில நாம் எழுதி வைத்துக் கொண்டு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் திட்டி தீர்ப்பதும், அப்பொழுதெல்லாம் பழி வாங்குவதும், அப்பொழுதெல்லாம் ஏசுவதும், அப்பொழுதெல்லாம் சண்டை போடுவதும். நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஞாபக சக்தி இருக்கு தெரியுமா? போன வாரம் என்ன செய்தியினுடைய தலைப்பு? நீங்கள் பாக்கியவான்கள். 20 வருஷத்துக்கு முன்னால எங்க மாமியார் கேட்டாப்பார் ஒரு கேள்வி. கல்யாணம் ஆன புதுசுல என் மருமவ என்ன கேட்டாப்பார் ஒரு கேள்வி. அந்த ஆளு நான் வேலைக்கு சேர்ந்தப்ப கேட்டான் பாரு ஒரு கேள்வி. அப்படியே வச்சிருப்போம். 40 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும். ஆனால் இனி இயேசுவை நீங்கள் எத்தனை தரம் நீங்கள் மறுதலித்தாலும் அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் கொண்டு போய் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுறார். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு தேவன் உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்கள் பாவங்களையும் மற்றவர்கள் மீறுதல்களையும் அப்படியே மன்னித்து விடுங்க. ஆமென். மன்னிச்சிருங்க. கணவர் சொன்ன காரியங்களை அப்படியே போடுங்க, கசப்பா அதை மரமாக்கி வேறாக்கி அதாக்கி இதாக்கி அதை பிரபலப்படுத்த வேண்டாம், விட்டுருங்க. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். மன்னிக்கிற சுபாவம் உங்களுக்குள்ள வரும் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நம்ம எல்லாம் எழுந்துக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாம் எழுந்துக்கலாமா? ஆழத்தினே நாம போவோம். ஆழத்தில் வலையை வீசுவோம். ஹல்லேலூயா. ஆழத்தில் வலையை வீசும் பொழுதுதான் அற்புதமான மீன்களை பிடிக்க முடியும். ஆமென். ஆழமாய் தோண்டி நம்முடைய அஸ்திபாரத்தை போடுவோம். அப்பதான் நம்ம விழுந்து விடாதபடி கட்டிடத்தை கட்ட முடியும். ஆழத்துல நம்முடைய சத்துருக்களை எல்லாம் மடங்கடித்து ஆண்டவர் போடுவார். கர்த்தரை எப்பொழுதும் ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் என்கிற வேற இயேசுவின் மேல ஆழத்துல பதிய வைப்போம். என்றைக்கும் அசைக்கப்படாமல் இருப்போம். நம்முடைய பாவங்களை ஆழத்துல போட்டு ஆண்டவரை ஆராதிப்போம். அவர் என்றைக்கும் மாறாதவர். ஆமென். ஆழமாய் நம்ம இன்றைக்கு நாம சிந்திச்சிருக்கோம் இல்லையா? ஆழம் தேவனுடைய ஞானம். ஆமென். அதனால தான் ஆழத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். இன்னும் ஆண்டவர் இடத்துல